Good morning, children. The first class are we are learn measurement. Now this class matter and around us. So what are the learning objectives this class? After completing, student will be able to learn the classification of substances like elements, compound and mixture. Further based on chemical composition in nature. அப்போ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா எலமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்னா என்ன, மிக்சர்ஸ் அப்படின்னா என்ன, அதை எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம், அந்த கெமிக்கல் நேச்சரை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் குரூப் ஆஃப் மிக்சர் லைக் அந்த மிக்சர்ஸை அது ஹோமோஜினஸாக ஹெட்ரோஜினஸ் நேச்சராக ஒரே மாதிரி இருக்கிறதா அல்லது வேறுபட்ட பொருட்கள் சேர்ந்த கலவையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் ஹவு டு செப்பரேட் ஆன் மிக்சர். இப்போ நிறையா பொருள் சேர்ந்தது மிக்சர்னு சொல்கிறோம். 2 more காம்பவுண்ட் இஸ் கால்டு மிக்சர். அப்போ அந்த முறையில் எப்படி நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸில் கல் கிடந்தால் எடுக்கிறோம், அந்த மாதிரி அதை எப்படி பிரித்து எடுக்கிறோம் அது. தென் கிளாசிஃபை பேஸ்ட் ஆன் சைஸ் solid particle and compare the true solutions and colloid solution and suspenser based on the properties. அதாவது solid particle நம்ம பிரிக்கிறோம், அதை எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா ட்ரூ சொல்யூஷனாக என்ன, கொலாய்டு சொல்யூஷன்ஸ்னால் என்ன, சஸ்பென்ஸ் சொல்யூஷன் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது இருக்கக்கூடிய விகிதத்தை வச்சு நம்ம பிரிக்கணும். தென் ஃபார் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சம் கொலாய்ட்ஸ், அதாவது கொலாய்டுடைய சப்ஸ்டன்ஸு இதில் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் கோயிங் டு டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மேட்டர்ஸ். ஸோ வாட் இஸ் மேட்டர்? The used term of matter to cover all the substance from mineral from the universe of component. Matter is around us. மேட்டருங்கிறது நம்மளை சுற்றி இருக்குது. அப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லா பொருளுமே என்ன சொல்கிறாங்க, மேட்டர். See given your book. Matter, we can say that is anything that has mass and occupied the space. மேட்டர் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, we can say matter is anything that has mass and occupy the space. அதாவது ஒரு பொருள் அதனுடைய இடத்திருக்கக்கூடிய அதனுடைய எடை, அதை இடத்துக்குள்ளக்கூடிய அந்த குறிப்பிட்ட அளவுகளை தான் என்ன சொல்கிறாங்க, மேட்டர் சொல்கிறாங்க. சி எனிதிங் தட் ஆக்குபை த ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். எக்ஸாம்பிள் சி. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கூடிய எடையும் அது எடுத்துக்கூடக்கூடிய அளவும் தான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ நவ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஹவு டு கிளாஸிஃபை. இப்போ மேட்டரை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? பிகாஸ் யூ ஆர் லேர்ன் டு 8th standard. ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா கெமிக்கல் பேஸ் பண்ணியும் படிச்சிருப்பாங்க. ஸோ ப்ராட்லி டிவைடட் இன்டு மேட்டர், பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர். மேட்டரை 2 தான் பிரிக்கிறோம். தூய்மையான பொருட்கள் மற்றும் மிக்சர், அது எல்லாம் கலந்த பொருட்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் லைக் டு மிக்சர். சி வாட் ஆர் ஹவு அஸ் கிளாஸிஃபை டு மேட்டர். எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் மேட்டரை? மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் டு based on the substances. One is called pure substances, another one is called impure substances. See, pure substances further classified elements and compound, because element cannot be broken into similar substances like example copper, oxygen and hydrogen. இதை நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பட் compounds have to be broken down into elements by the chemical reaction. அப்போ காம்பவுண்ட் என்ன செய்யலாம், நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்டு சுகர் அண்டு சால்ட். இப்போ வாட்டர்னா H2O, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் ஒரு மாலிகுல் இருக்குது. அந்த மாதிரி சுகர்னால் H2O6 அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ சால்ட் அதே மாதிரி NaCl. இப்போ தனித்தனியாக பிரிக்கலாம். தென் impure substances also called mixture, because 2 or more substances made up is called mixture. For example is further divided into homogeneous mixture and heterogeneous mixture. What is meant by homogeneous mixture? Because there is a composition of nature is uniformly. For example sugar and water.
இப்போ நீரில் சுகர் கலந்துருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, தெளிவாக எல்லாமே அப்படியே இருக்கும், அதில் கலந்துருக்கிறது தெரியாது. அண்டு வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால் அது மாதிரி வச்சுக்குவோம். தென் ஹெட்ரோஜினஸ் நேச்சர், நான் யூனிஃபார்ம் டு காம்போசிஷன் இன் நேச்சர், சச் வே இஸ் கால்டு சால்ட் அண்டு சம் ஆஃப் தேர் இஸ் ஈவன் தேர் இஸ் சாண்ட் மணல் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஈவன் சாண்ட் அண்டு சுகர் அண்ட் ஆல்சோ வாட்டர் அண்டு ஆயில். நெக்ஸ்ட்டு classification of matter on the basis of physical state. Matter is classified into 3 main types, for example solid, liquid and gaseous. On basis of chemical composition, matter is classified into main types. One is called pure and impure substance like mixture. Pure substances, there are 2 types, one is called element, another one is called mixture. Compounds, mixtures are 2 types, one is called homogeneous and heterogeneous. இது தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு elements. What is element? See, most of you be interested in music and some of you maybe know how is composed. நிறைய பேருக்கு மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியும். சில எப்படி அதை நம்ம கம்போஸ் பண்ணுறோம் தெரியும். மியூசிக் இஸ் கம்போசிஷன் லைக் நோட்ஸ் ச ரி க ம ப த நீ சா. அப்போ இட் இஸ் எ பில்டிங் பிளாக் ஆஃப் தர் மியூசிக்கல் டோன்ஸ். அப்போ அதை தான் நம்ம பில்டிங் பிளாக்னு சொல்கிறோம். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் இட்ஸ் எ பில்டிங் பிளாக். லைக் ஆல் த சப்ஸ்டன்சஸ் எர்த் ஆர் மேட் ஆஃப் சர்டைன் சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கால்டு எலமெண்ட். அப்போ எர்த்து சில சிம்பிள் சப்ஸ்டன்ஸால் ஆனது, அதே எலமெண்ட் சொல்கிறாங்க. plants, cards and apple, rock, car, even our bodies also contain some of the elements. The elements are is a building block of all the material. அப்போ so elements is called building block of all the material. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பியூர் சப்ஸ்டன்ஸில் பார்க்க போகிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன சொன்னோம், யூனிஃபார்ம்லேயே இருக்கும். சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் கண்டெயின் சிங்கிள் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் லைக் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு. ஒரே ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் அது பியூர் சப்ஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், காப்பர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர், சுகர், காமன் சால்ட் எக்ஸெட்ரா. அப்போ மிக்சர்னு என்ன சொன்னால் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 more சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மிக்சர். அதை சீ வாட்டர், மினரல்ஸு, சாயில், ஏர், இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிட்டே போகலாம். ஹவு டிஃபரன்ஷியேட்டட் மிக்சர் அண்டு பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Pure substance consists of single type of substance and a mixture is consist of 2 more substances. Pure substance cannot separated into other physical by method. Pure substance நம்ம பிரிக்க முடியாது physical மெத்தடால். Mixture can be separated as common as physical method. மிக்சரை நம்ம பிரிக்கலாம் physical மெத்தடால். Pure substance has own definite properties. தனக்கு தானாக ஒரு வடிவத்தை உருவாக்கிறது. பட் மிக்சர் ஆஸ் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் காம்பவுண்டு, அதனுடைய பொருளுடைய தன்மை வச்சு மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு எலமெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். எலமெண்ட்னா என்ன சொன்னேன், எலமெண்ட் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல் பிகாஸ் தேர் ஓவர் வேர்ல்டு கவர்ட் இன் ஆல் த எலமெண்ட்ஸ். அப்போ பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் மெட்டீரியல் இஸ் கால்டு எலமெண்ட். ராபர்ட் பாயில் தேர் இஸ் யூஸ்டு நேம் ஆஃப் த எலமெண்ட் ஃபார் சப்ஸ்டன்சஸ் cannot be broken down. ராபர்ட் பாயில் என்ன சொல்கிறான்னா எலமெண்ட்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறாரு, cannot be broken down, அதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சி தேர் எலமெண்ட்ஸ் ஆர் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ ஆட்டம் இஸ் வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ஆட்டம் டு கம்போஸ்டு மாலிகுல் and all the molecule there is composed elements அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸே நம்ம மூணு தான் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று மெட்டல்ஸு, மெட்டலாய்டு, அனதர் நான் மெட்டல்ஸு. டீட்டெயில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். ஸோ மேட்ரை நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்ரை வச்சு பிரிக்கலாம், சாலிட், லிக்விட், கேசியஸ்னு. அதுபோக சில டைப்ஸ் இருக்குது, பிளாஸ்மா அப்படின்னு சில எக்ஸ்ட்ரா டைப்லாம் இருக்குது. அதுபோக இது ஃபிசிக்கல் நேச்சரை வச்சு, அடுத்து கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸு, இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ்னு பிரித்தோம். அதில் பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்டர் இஸ் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ். ஏர், வாட்டர், பிளானட், அனிமல் எல்லாமே ஆல் தேர் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன எலமெண்ட்ஸை எப்படி பிரிக்கலாம்னா மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, இன்னொன்று மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் மெட்டல்.
அண்ட் மெட்டலாய்டு இது மாதிரி 3 டைப்ஸ் இருக்குன்னு. ஸோ எலமெண்ட்ஸ்னால் என்ன சொன்னேன், ஃபியூ சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் cannot be broken down, கெமிக்கல் மீன்ஸ் அதான் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எலமெண்ட்ஸு ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல்லாம் சேர்ந்தது எலமெண்ட்ஸ் சொல்லும். அப்போ மேட்டர்னால் எனிதிங் ஆக்குபை எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் ஆக்குபை த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாஸுங்கிறது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஆன் த சப்ஸ்டன்ஸ், வால்யூம் ஸ்பேஸ் ஆஃப் ஆக்குபைட் பை சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸு. லஸ்ட்ரஸாக இருக்கும், குட் கண்டக்டராக இருக்கும் மெட்டல்ஸ்லாம், மெலேபிளாஸாக இருக்கும், டக்டைல்ஸாக இருக்கும், சாலிடஸ் ரூம் டெம்பரேச்சர் வந்து சாலிடாக இருக்கும். அதே நான் மெட்டல்ஸ் வந்து நாட் லஸ்ட்ரஸாக இருக்கும், பேட் கண்டக்டராக இருக்கும், ஈஸியாக உடஞ்சி பிரிட்டில்ஸு, சாலிட் லிக்யூடு கேஸஸ் அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் மாறும். அண்ட் சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. Okay, next compound. What is compound? I told you, compounds, when two or more elements combine chemically to form new substance, this is called a compound. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் சேர்ந்தது ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாக்குது, அதுதான் என்ன சொல்கிறாங்க, காம்பவுண்ட் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பிகாஸ் மேட் அப் ஆஃப் 2 வாட்டர். ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. தேர் ஹேஸ் 2 மாலிகுல்ஸ். அவர் புக் கொடுத்துருக்காங்க. மேட்டர்ஸை எப்படி பிரிக்கிறோம்னா 2 கெமிக்கல் நேச்சரை வச்சு, கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு. அதுவே ஹவு டிஃப்ரென்ஷியேட்டட் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு, ஹவு டிஃப்ரென்ஷியேட்டட் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்டை நம்ம எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். எலமெண்ட்ஸ் கேன் கண்டைன் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். காம்பவுண்ட்ஸ் கண்டைன் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் காம்பவுண்ட்ஸ். Element, it is a pure substances. Compound, it is not pure substances. Element cannot be broken down further similar substances by chemical method. Compound cannot be broken down further into similar substances by chemical method. Element, it has physical and chemical properties. Compound has physical has definite physical and chemical properties also. இப்போ இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் எலமெண்ட்டையும் காம்பவுண்ட்ஸையும். தட்ஸ் ஆல். Next video I upload for mixture. What are the mixtures and impure substances and its types அப்படிங்கிற பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you. If you have any doubt, come on ask to me. Thank you for later I given to homework. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தோம்னா, சப்ஸ்டன்ஸில் மேட்டர் அப்படின்னா என்ன, மேட்டர்னால் என்ன, வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஹவு இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னு பார்த்தோம். மேட்டர்னால் என்ன, ஹவு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு படித்தோம். ஃபிசிக்கல் காம்போசிஷனை வச்சு நம்ம சாலிட், லிக்விட், கேசியஸ்ன்னு பிரித்தோம். கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு பியூர் சப்ஸ்டன்சஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அதில் பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் ஹோமோஜினஸ் மிக்சர், ஹெட்ரோஜினஸ் மிக்சர்னு பார்த்தோம். அதே எலமெண்ட்ஸை நம்ம ஃபர்தராக மெட்டல்ஸ், நான் மெட்டல், மெட்டலாய்டுன்னு பிரித்தோம். சரியா? ஸோ மேட்டர்னால் என்ன, பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன. பியூர் சப்ஸ்டன்ஸ் எப்படி பிரிக்கிறோம்னா எலமெண்ட்ஸு, காம்பவுண்ட்ஸ்னு பிரிக்கிறோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் மிக்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஹோமோஜினஸ்ஸு, ஹெட்ரோஜினஸ்ன்னு பார்த்தோம். அதுலேயும் ஹோமோஜினஸ்னால் சொல்யூஷன் எப்படி இருக்குது, ஹெட்ரோஜினஸில் சஸ்பென்சர், கொலாய்டர் சொல்யூஷனாக என்ன, இதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஓகே, த மேட்டர் ஆஃப் த ஃபேட். அப்போ மேட்டர்னால் என்ன, சி ஆல் தேர் ஏரியா ஆக்குபைடு இன் ஒரு பிளேஸ் இஸ் கால்டு மேட்டர். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே மேட்டர்னு சொல்கிறோம். Not all things that we see or feel are matter. For example, sunlight, sound,
force, energy neither occupy the space nor have a mass. There is not a matter. தேங்க்யூ. மேட்டரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். மேட்டர்னால் என்ன, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோவை அடுத்த கிளாஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். See you.